ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு அருமையான தகவல் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிற போறேன். என்னன்னு பாக்குறீங்களா? அதாவது சிறுதுளி பெருவெள்ளம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து எந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா வந்துட்டு ஒரு டேம்ல இருந்து லைட்டா தண்ணி வந்து லீக் ஆயிட்டு இருக்குது. ஆனா வந்து அதை அடைக்காம விட்டதுனால அந்த டேமே வந்துட்டு உடையிறது. இந்த மாதிரி தான் நம்ம சிறு வயசுல கதை கேட்டிருப்போம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம 90s கிட்ஸோட முடிஞ்சுங்க. இப்போ 2K கிட்ஸுக்கு நான் இது சொல்றேன், கேட்டுக்கோங்க. அதாவது வந்து நீங்க இப்போ உங்க கையில இருக்க காசு இருந்ததுன்னா, நீங்க அதை வந்து சேர்த்து வச்சு ஒரு பிசினஸ் மைண்டடுக்கு நீங்க போயிருங்க. ஏன்னா வந்துட்டு உண்மையிலே வந்து நீங்க வந்து வாழ்ற வாழ்க்கை, நீங்க நினைச்ச வாழ்க்கைய ராஜா மாணிக்கு வாழ்ந்து அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தா மட்டும்தான் முடியும். மாத சம்பளத்துக்கு மட்டும் மந்த்லி எம் சேலரி பேஸ்டு எம்ப்ளாயா மட்டும் வந்துட்டு மேக்சிமம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்க வாழ்க்கையில வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கான ஒரு இதாத்தான் இருக்கும். அதனால மேல உள்ள வீடியோ பாருங்க. சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணம். நீங்க ஒரு சின்ன முதலீடு கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ப்ராஃபிட்ங்கிறதையும் பாருங்க. உடனே ப்ராஃபிட் இல்லைனாலும் கொஞ்ச நாள்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால பிசினஸ் மைண்டட்ல பிசினஸ் மேனா நீங்க வாங்க. தொழில் பண்றவங்க வளர்ற வளர்ச்சி சேலரி பேஸ்டு எம்ப்ளாயால வளர முடியாது. இது என்னுடைய கருத்து. உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மேக்ஸிமம் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.